பல மாதங்களுக்குப் பிறகு ஒரே நாளில் 6 தமிழ் படங்கள் வருகிற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வெளிவர இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் பேர் போட். இங்கிலீஷ் படம் இல்லைங்க, தமிழ் படம் தான். யோகி பாபு சார் தான் படத்துடைய ஹீரோ. ஒரு உண்மையான சம்பவத்தை படமாக காட்டியிருக்காங்க. சிம்புதேவன் டைரக்ஷனில் படத்தின் ட்ரெய்லர் பார்க்க படத்தை எப்படியும் பார்க்கணும் அப்படின்ற ஆவலை தூண்டுது. போட் படம் கரையை கடந்து விடுமா, இல்லை பல படங்களின் வருகையால் அலையில் சிக்கி காணாமல் போய்விடுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பார்க்க இருக்கிற படம் பேச்சு. பாலா சரவணன் மற்றும் காயத்ரி நடிச்சிருக்கிற இந்த படத்தில் ட்ரெய்லர் காட்சி பார்க்க த்ரில்லர் மூவி பார்த்த மாதிரி இருக்குங்க. இந்த படத்தை ராமச்சந்திரன் அப்படின்றவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதுவும் வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியாகுது. மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கிற படம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு. என்னடா பாட்டு படிக்கிறியா அப்படின்னு தானே கேட்குறீங்க? இல்லைங்க, படத்தோடைய பேர் தான் அது. இந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமான ஒரு மூவி. நடிகர் வெங்கட் பிரபு இதில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படம் நிச்சயம் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்பலாம். எது எப்படியோ நண்பன் ஒருவன் வந்த பிறகு வந்தால் தாங்க தெரியும். 4வது படம் மலை பிடிக்காத மனிதன். மலை யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமாங்க? இருக்கே, யாருக்குன்னு தானே கேட்குறீங்க? விஜய் ஆண்டனி சார் தாங்க அது. இந்த படத்தில் சத்யராஜ், நடிகர் சரத்குமார் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. 5வது படம் வாஸ்கோட காமா. உடனே படத்துடைய கதை ஒரு காலத்தில் போர்த்துகீஸ்லேருந்து இந்தியா வந்த வாஸ்கோட காமாவின் கதையா அப்படின்னு கேட்காதீங்க, இது வேறு. ஸோ வாஸ்கோட காமா இந்த படத்தில் நடிகர் நகுல் மற்றும் கே. ரவிக்குமார் நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குன்றது திரை வந்தோன்னு பார்க்கலாம். 6வதாக நம்ம பார்க்க போகிற படம் ஜமா. நாடக கலைஞர்களின் பற்றிய ஒரு லோ பட்ஜெட் படம் தாங்க இது. இசைஞானி இளையராஜா இசையில் வெளிவரக்கூடிய படம் இது. 7வது படம் கடமான் பாறை. நடிகர் மன்சூர் அலிகான் நடிப்பில் பல ஆண்டுகளாக எடுக்கப்பட்டு வரும் படம் தான் இது. இதுவும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் இது ஒரு சில காரணங்களால் இந்த படம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெளியாகிறது. இது எப்படியோ 6 படமும் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்க. தேட்டர் உரிமையாளர்கள் எல்லோரும் எந்த படத்தை எடுக்கிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.